இந்தியன் ஸ்டைல் சப்பாத்தி டேக்கோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எப்பயும் போல் சப்பாத்திக்கு மாவு கலக்கிற மாதிரி கலந்துக்கணும். ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். நான் மேலே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் ஆயில் தடவி அப்படியே ஊற வச்சுட்டேன். 3 உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சுட்டு வெங்காயம், கேப்சிகம் எல்லா மசாலா பொடியையும் சேர்த்துருக்கேன். சீரகம், தனியா, உப்பு, மஞ்சத்தூள், காரம், அது இல்லாமல் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, நீங்கள் கொத்தமல்லி கூட இருந்தால் சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி பேட்டிஸ் மாதிரி தட்டி தவாவில் போட்டு எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தி நான் சின்ன டேக்கோஸாக பண்ணுறதுனால ஒரு நீங்கள் குக்கீஸ் கட்டர் இருந்தால் கூட யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே பாக்ஸில் கட் பண்ணிட்டேன். இது ஹோம்மேடு மயோனைஸ் தான். அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த பொட்டேட்டோ டிக்கியை உள்ளே வச்சு ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரெஸ் மட்டும் கொடுத்திங்கன்னா அப்படியே நிற்கும். அதுக்கப்புறம் பட்டரை பேனில் போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம நல்லா ரோஸ்ட் ஆக்கி எடுத்தோம் அப்படின்னா ஹோம்மேட் சப்பாத்தி டேக்கோஸ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.